السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الخبيثات للخبيثين والخبيثون للخبيثات والطيبات للطيبين والطيبون للطيبات أولئك مبرؤون مما يقولون لهم مغفرة ورزق كريم. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளர், நிகரற்ற அன்பாளர், எல்லாம் வல்ல எல்லாரும் திருடாமனுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சஹாபாக்கள், மக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்கள் மீது என்றைக்கும் உண்டாகட்டுமாக. நூர் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை தொடர்ந்து பார்த்துக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கிறோம். துவக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார்: அல் ஹபீஸாத்து லில் ஹபீஸீன வல் ஹபீஸூன லில் ஹபீஸாத். கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கும், கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கும், பரிசுத்தமான பெண்கள் பரிசுத்தமான ஆண்களுக்கும், பரிசுத்தமான பெண்கள் பரிசுத்தமான ஆண்களுக்கும், பரிசுத்தமான ஆண்கள் பரிசுத்தமான பெண்களுக்கும் ஆகுமார்கள். இந்த கெட்ட பெண்கள் என்கிற ஹபீஸாத், கெட்டவைகள் என்பதற்கான விளக்கம் எழுதுகிற போது கெட்ட வார்த்தைகளையும் சேர்த்துக் கொள்கிறார். கெட்ட பெண்கள் மட்டுமல்ல, கெட்ட வார்த்தைகளும் கெட்ட மனிதர்களுக்கே சொந்தமான. கெட்ட மனிதர்கள் தான் கெட்ட வார்த்தைகளை பேசுவார்கள். குழந்தைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்பது தொடர்பான உரையாடலில் ஒரு பேராசிரியை சொன்ன வார்த்தை ஞாபகத்தில் வருகிறது. குழந்தைகள் என்றைக்கும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள். பெற்றோரிடத்திலே, அக்கம் பக்கத்திலே கேட்ட வார்த்தைகளை பேசுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாட்களிலே கெட்ட வார்த்தைகளை பேசியதே கிடையாது, ஒரு முறை கூட கிடையாது. குர்ஆனிலோ ஹதீஸிலோ இல்லறம் தொடர்பான மிக நுணுக்கமான வார்த்தைகளை கூட இலைமறை காயாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய அப்பட்டமாக சொல்லப்படவில்லை. நம்முடைய வேதம் குர்ஆன் இருக்கிறதே, ஒரு பெற்றோரும் மகளும் ஒன்றாக படிக்க முடிகிற ஒரு வேதம். எந்த விரசமும் இருக்காது. ஆனால் எல்லாமே மனிதனுக்கு தேவையான இல்லறம் உட்பட எல்லாமே இருக்கு. ஆண்கள் கூடலை பற்றி திருக்குர்ஆன் பேசும்போது நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், பெண்கள் உங்கள் விளைநிலங்கள், ஃபாத்து ஹர்சக்கும் அன்னாஷித்தும், அந்த விளைநிலங்களிலே நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பாருங்கள். இதைவிட இலக்கிய தரமாக இலைமறை காயாக என்ன சொல்லிவிட முடியும்? பெண்கள் விளைநிலங்களிலே மனிதன் எப்படி வருவான்? கிழக்கிலிருந்து வருவான், மேற்கிலிருந்து வருவான், எப்படி வேண்டுமானாலும் வருவான். ஆடையோடு வருவான், குறைந்த ஆடையோடு வருவான். அது அவனது சொத்து, ப்ராப்பர்ட்டி, அவனது ஆளுமைக்குட்பட்ட இடம். அது சொல்லப்போனால் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு சில நிலைகளை தவிர மீது எல்லா நிலைகளையும் தூய்த்து கடக்க வேண்டும் என்றுதான் மார்க்கம் சொல்கிறது. இந்த காமம் என்பதை கடந்துவிட வேண்டும், மிச்சம் வைத்திருக்கக்கூடாது.
மிச்சம் வைத்தால் வயோதிகத்தில் அது தொந்தரவு செய்யும், கண்டிப்பாக தொந்தரவு செய்யும். 1க்கு 4 மனைவி என்று சொன்னதனுடைய தாற்பயமே அதுதான். தேவை என்றால் 2, 3, 4 என்று சொல்லப்படுவதனுடைய விஷயமே அதுதான். அது முற்றிலும் முடித்து விட வேண்டும். பசித்தால் பசி தீர சாப்பிட்டு விட வேண்டும், அவ்வளவு. இல்லை என்றால் அது மிச்சம் வைத்தால் வயோதிகத்திலே தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். எனக்கு தெரிந்து ஒருவர் வயோதிகத்திலே படுக்கையிலே கிடக்கிறார். வீட்டு தூணுக்கு அருகில் அவரை படுக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தூணுக்கு அவர் தொடர்ந்து முத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த காட்சியை கொஞ்சம் மனக்கண்ணிலே ஓட விடுவார். அது முறையாக கடக்கவில்லை, முறையாக அனுபவித்து முடிக்கவில்லை. எனவே மிச்சம் இருக்கிறது. அது தொந்தரவு செய்யும், கடுமையாக தொந்தரவு செய்யும். பசி எப்படி தொந்தரவு செய்கிறதோ அதுபோல தொந்தரவு செய்யும். அதனால்தான் மார்க்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உணவு தயாராக இருக்கிறது, தொழுகை நேரமும் வந்து விட்டது, ஆனால் பசி இருக்கிறது என்று சொன்னால் முதலில் உண்டு விட்டுத்தான் தொழுகைக்கு செல்லும். முதலில் உணவு, பிறகுதான் இறை வணக்கம். இல்லை என்றால் என்ன நடக்கும்? பெயருக்கு தொழுகை இருக்கும், ஆனால் உள்ளமெல்லாம் இந்த உணவிலே கிடக்கும். அப்படி ஒரு இபாதத் தேவை. பசி தீர்ந்த பிறகுதான் இபாதத். இன்னும் சொல்லப்போனால் கடும் பட்டினியால் இருக்கிற ஒருவரிடத்தில் நீங்கள் எந்த தத்துவத்தையோ கருத்தையோ சொல்ல முடியாது. அல்லாவாது புல்லாவாதுன்னு போயிட்டே அவனுக்கு தேவை பசி. பசி வந்தால் 10 பறந்துவோம் என்று 10 விஷயங்களை பட்டியல் எடுக்கிறார்கள். அது ஒரு மானம். மானத்தை கூட அவர் பெரிதாக எடுக்க மாட்டார். ஒரே 5 ஸ்டார் செஃப் கேரளா, கடும் வருமானம், நல்ல வருமானம். 5 ஸ்டார் ஹோட்டலுடைய சீஃப் செஃப், தலைமை சமையல்காரர், நல்ல சம்பளம், நல்ல கட்டி. அவர் ஒரு டிராஃபிக்கில் மாட்டிக்கிறார். சும்மா யதார்த்தமாக அந்த டிராஃபிக் கடக்கிற வரைக்கும் சாலையை பார்க்கிற போது இந்த பிளாட்ஃபாரத்து மக்கள் மனித கழிவுகளை சாப்பிடுவதை அவர் பார்த்து விட்டார். நெஞ்சம் கொதித்து விட்டது. அன்றைக்கு வேலை உதறினார். பணத்தை கையில் இருக்கிற காசை போட்டார், நண்பர்களுடைய காசை சேர்த்தார். தினசரி சமைத்து இதுபோல சாலையோரங்களிலே திக்கற்று ஆதரவற்று இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு கொடுப்பதை வழக்கமாக்கி கொண்டார். பசி எவ்வளவு கொடுமைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது மனிதரை. அதுபோலத்தான் இந்த காமம். அதனால்தான் சஹாபாக்கள் என்ன செய்தாங்க? மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த அந்த தோழர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். மக்காவிலிருந்து வந்தவரை மதீனாவில் இருக்கிற ஒரு தோழரோடு ஆஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன சல்மான் அபூ தர்தா, அங்கிருந்து ஒருவரை இங்கிருந்து ஒருவரை இணைத்து வைத்தார்கள். மதீனா வாசிகள், மதீனத்து அன்சாரிகள் என்ன செய்தார்கள்? 2 வீடுகள் இருந்தால் ஒரு வீட்டை கொடுத்தார்கள், 2 நிலம் இருந்தால் ஒரு நிலத்தை கொடுத்தார்கள். உச்சபட்சமாக உலகத்தில் யாருமே செய்யாத தியாகம். 2 மனைவிகள் இருந்தால் ஒரு மனைவியை மனவிலக்கு செய்ய வைத்து இத்தாக்காரம் காத்திருப்பு காலம் வரைக்கும் பொறுத்திருந்து தன் சகோதரனுக்கு திருமணம் செய்தார். திருமணம் ஒரு சமூக ஒழுங்கை கொண்டு வரும். திருமணம் இல்லாவிட்டால் மொத்தமும் கொலாப்ஸ். இன்றைக்கு பல்வேறு வன்முறைகள் தலைவிரித்தாடுவதற்கான காரணம் முறையான அவர்களுக்கு அந்த திருமணம் தகுந்த ஜோடிகள் இல்லாத காரணம். ஒன்று என்று அடக்குவதினால் சில உயர் பட்டங்களை கொடுத்து இவர்கள் திருமண வாழ்க்கைக்கு வரக்கூடாது என்று சமூகம் வைத்திருப்பதால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள், ஒவ்வொருத்தருக்கான உடல்நிலை வேறு, மனநிலை வேறு, தேவை வேறு. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். என்னை மாதிரி ஏன் இருக்கவில்லை என்று நினைக்கக்கூடாது. ஆனால் பொதுவாக மனநிலை அப்படித்தான் இருக்கும். ஒரு கிராமத்தில் பார்த்தா ரெட்டை கதவு போட்டால் எல்லாரும் ரெட்டை கதவு தான் போடுவாங்க வாசலில். ஒத்த கதவு போட்டால் அவன் செத்தான். ஏன் ஒத்த கதவு போட்டேன்னு சொல்லி அவ்வளோ பேரும் கேள்வி கேட்டு அவனை பாடப்படுத்தி விடுறா, நான் 2 கதவு போட்டுறது, ரெட்டை கதவை போட்டுறதுன்னு சொல்கிற அளவுக்கு ஆக்கி யாரையும் விடுறதில்லை சமூகம். அதற்கு பயந்தே தங்களது தனித்தன்மைகளை, தனி தேவைகளை, தனி தேடல்களை வெளிக்காட்டாமல் சுருக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் அது வேறு விதமாக விபரீதமாக முடிகிறது.
ஒரு கணவனுக்கு மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை. என்ன பிரச்சனை? எப்போ பிரச்சனை? பேரன் பேத்திகள் எடுத்த பிறகு பிரச்சனை, பெரிய பிரச்சனை, பெரிய பஞ்சாயத்து. செலவுக்கு பணம் இல்லையா? வரக்கத்தாக இருக்கு. வசிப்பதற்கு வீடு இல்லையா? 1க்கு 2 வீடு இருக்கு. என்னதான் பிரச்சனை? கணவன் சொல்கிறான், எப்போதும் போல ஒரே அறையில் என்னோடு தங்க வேண்டும். அந்த பெண்மணி சொல்கிறார், பேரன் பேத்திகள் வந்ததற்கு பிறகு என்ன ஒன்றாக இருப்பது. இந்த வகையில் மலையாளிகளை பாராட்ட வேண்டும். அவர்கள் எப்போதுமே தம்பதிகள் கடைசி வரைக்கும் தம்பதிகளாகத்தான் இருப்பார்கள். எங்கே போனாலும் சரி விட்டு கொடுப்பதே கிடையாது. அருகில் தான் உட்கார்வார்கள், ஒன்றாகத்தான் உணவருந்துவார்கள், ஒன்றாகத்தான் செல்வார்கள். அது ஒரு சேஃப், அது ஒரு மார்க் சப்போர்ட். மார்க்கம் கட்டாயப்படுத்துகிற, மார்க்கம் வலியுறுத்துகிற ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எங்கு பயணம் போனாலும் சரி, யாரையாவது ஒரு மனைவிமார்களை சீட்டு குலுக்கி போட்டு தேர்ந்தெடுத்து அழைத்து கொண்டு செல்வார். தனியாக இருக்கக்கூடாது மனிதன். ஷைத்தான் பல வகையிலும் கெடுக்கும். இன்றைக்கு பெரும் பெரும் மனிதர்களை பெண்களின் வரியில் எடுத்து வீழ்த்துகிறார்கள். இது எதனால் நடக்கிறது? முறையான ஜோடி இருந்தால் இது நடக்குமா? இது நடக்காது. இஸ்லாம் தெளிவாக வழிகாட்டுகிறது. அவர்கள் எப்போதும் இருப்பார்கள். கேரள மக்கள் இப்போ இந்த பெரிய பஞ்சாயத்தில் இறுதியில் அந்த அம்மாவுக்கு உஸ்தாதுமார்களை வச்சு கவுன்சிலிங் கொடுத்து, அது ஒன்றும் தப்பு கிடையாது, பேரன் பேத்திகள் எதுவும் நடக்க மாட்டார், வேணா பேரன் பேத்திகள் எல்லாரும் சேர்ந்து, அவர் அருகாமையை தான் கேட்கிறார். வயோதிகத்திலே பேர் வேறு என்ன தேவை இருக்கிறது? சாப்பிட்டீர்களா, குடித்தீர்களா, மருந்து போட்டீர்களா, மாத்திரை போட்டீர்களா, வெண்ணி வேண்டுமா, என்ன வேண்டும்? ஒரு பேச்சு துணைக்கு எல்லா சௌகரியங்களும் இருக்கிறது. ஆனால் தனிமை இருக்கிறது. தனிமை மிகப்பெரிய கொடுமை. இந்த தனிமையிலே இருப்பதற்கு இப்போதே பழகிக்கொள்ள வேண்டும். அந்த தனிமைக்கு மிகச்சிறந்த துணை அல்லாஹ்வின் சிந்தனை மட்டும்தான். அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்கிற காலத்தில் இளமையிலேயே ஒருவன் அவன் பழக்கிக் கொண்டான் என்று சொன்னால் பிறகு யாருடைய துணையும் தேவைப்படாது. அப்போ தனிமை தான். மற்றவர்களும் தொந்தரவாக தோன்றக்கூடிய சூழல் உருவாகி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி 40 வயது ஆன பிறகு அவங்க சொல்கிறாங்க, இந்த வேதமெல்லாம் வருவதற்கு முன்னாலே, இந்த சத்தியமார்க்கம் வருவதற்கு முன்னாலே அவங்க சொன்னாங்க, குன்பிப இலைஹி அல் ஹலா, எனக்கு தனிமை விருப்பமாக ஆக்கப்பட்டது, நான் மலைக்கு போய்விட்டேன், எந்த தொந்தரவும். ஆனால் அதற்கு எல்லா மக்களும் பழக மாட்டார்கள். அதற்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துணையை வைத்திருக்கிறான், ஜோடியை வைத்திருக்கிறான். வயோதிகத்தில் வேறு என்ன பெரிதாக தேவை இருக்கிறது? நீ சாப்பிட்டியா, குடிச்சியா, இருந்தியா என்று ஒரு சில வார்த்தைகளை பரிமாற, அதற்கு கூட என் அருகில் அவள் இல்லாவிட்டால் நான் இவ்வளவு ஓடி ஓடி உழைத்து என்ன லாபம் என்று அவர் கூறுகிறார். கடைசியில் அந்த அம்மாவுக்கு கவுன்சிலிங் கொடுத்து எல்லோரையும் ஒரே அறையில் தங்குமாறு ஏற்பாடு செய்யும். கெட்ட வார்த்தைகள், கெட்ட மனிதர்கள், கெட்ட பெண்கள், கெட்ட ஆண்களுக்கு சொந்தம். நல்ல மனிதர்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல ஆண்கள், நல்ல பெண்களுக்கு சொந்தம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு இந்த வசனத்தினுடைய இறுதியிலே உலாயிக முபர்ரஊன மிம்மா யகூல், மேலே முந்தைய வசனங்களிலே பார்த்தோம் இல்லையா, ஆயிஷா நாயகி விஷயமாக, இவர்களெல்லாம் இந்த கெட்ட பெண்கள் அல்ல, இந்த குற்றச்சாட்டிருந்தவர்கள், தப்பித்தவர்கள், பரிசுத்தமானவர்கள், நீங்கியவர்கள். மிக குறிப்பாக எல்லா மனிதர்களையும் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது என்று சொன்னாலும் மிக குறிப்பாக பெண்களில் அன்னை ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும், ஆண்களில் ஸஃவான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் குறிக்கிறது. இவர்கள் இந்த குற்றச்சாட்டிலிருந்து நீங்கியவர்கள். லஹும் மக்ஃபிரத்தும் வ ரிஸ்குன் கரீம், அங்கே அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது, சங்கையான உணவு இருக்கிறது, மறுமையில் மன்னிப்பு தான் மிகப்பெரிய விஷயம். பாவம் செய்யாத எந்த மனிதர்களும் இருக்க மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மனிதன் என்றாலே பாவம் செய்யும். அதற்கான அந்த அடிப்படை என்பது நம்முடைய ஆதிபிதா அவர்கள் வழியாக வந்துவிட்டது. முதலாக பாவம் செய்தவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க தான் அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்துக்கொள்ளாமல் அதற்கு மாற்றமாக நடந்தார்கள். அந்த ஜீன், அந்த மரபணு நமக்கு இருக்கிறதுனால, ஷைத்தான் நம்மோடு இருக்கிறதுனால நாம் தவறு செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஷைத்தானும் ஒரு மலக்கும் இருக்கிறான், சேர்த்தே படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டால், உங்களுக்கும் ஷைத்தான் இருக்கிறான்? ஆமாம், எனக்கும் இருக்கிறான், ஆனால் அவன் கது அஸ்லமத், எனக்கு வழிபட்டு விட்டான். ஷைத்தானை அவர்கள் அடக்கி விட்டார்கள், ஷைத்தானை அவர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள்.
ஆனால் நாம் கட்டுக்குள் கொண்டு வருவது அவனது கட்டுப்பாட்டு நாம் போதுமாக நம்முடைய வாழ்க்கை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே நம்மால் தவறு செய்யாமல் இருக்கவே முடியாது. அப்படி தவறு செய்து விட்டோம் என்றால் உடனடியாக அதை ரியலைஸ் பண்ணி உடனடியாக பாவ மன்னிப்பு கேட்டு திருத்திக் கொள்வதுதான் மிகச்சிறந்தது. அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மன்னிப்பதுதான் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம். அவருடைய மன்னிப்பை ஆதரவு வைத்துதான் ஒவ்வொரு நாளும் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் மன்னிக்காவிட்டால் நம்ம நிலை சொல்ல முடியும். ஒரு வசனம் இருக்கிறது, இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துக்கு பகரமாக உங்களது உயிரையும் உடமையும் வாங்கிக் கொள்ளுகிறார் என்று ஒரு வசனம் இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழுறாங்க. நிறைய வசனங்கள் இறங்கும்போது அவங்க தான் அழுவாங்க. சஹாபாக்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு உண்டு, இந்த வயோதிகன் எதை கேட்டாலும் அழுகுறாங்க, எந்த ஆயத்தை இருந்தாலும் இறங்கினாலும் அழுகுறாரு. ஏன் அழுகுறாரு தெரியாது. வெளிப்படையாக இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி சொர்க்கம் நமக்கு தருவதற்கு அல்ல நம்மளிடமிருந்து உடலையும் உடமையையும் உயிரையும் வாங்குகிறான். பண்ட மாற்று மாதிரி பணம் கொடுத்து பொருள் வாங்குகிறோம். நம்முடைய உடலை, நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய பொருளாதாரத்தை கொடுத்து சொர்க்கம் வாங்குகிறோம். சரிதானே? இதில் அழுவதற்கு என்ன இருக்கிறது என்று சஹாபாக்கள் நினைத்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அற்புதமான விளக்கம் சொன்னார். உலகத்திலே ஒரு பொருளை வாங்குவதற்கு கடைக்கு செல்கிறோம், பொருள் வாங்குகிறோம், பணம் கொடுக்கிறோம். கடைக்காரன் வாங்கி அந்த படத்தை பார்க்குறான், செல்லாது என்று திருப்பி தருகிறான். நம்ம என்ன செய்வோம்? உலகத்தில் திரும்ப போய் வீட்டில் வேறு காசு ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். ஆனால் மறுமையிலே நான் கொண்டு செல்கிற என்னுடைய பொருள், என்னுடைய அமல், என்னுடைய உயிர் செல்லாது என்று அல்லாஹ் அறிவித்து விட்டால் எனக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும் என்று அழுதார். யார் தெரியுமா? உலகத்தில் வாழ்கிற போதே சொர்க்கவாசி என்று முத்திரை குத்தப்பட்ட 10 நபர்களில் முதன்மையான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ சொர்க்கம் கிடைப்பதற்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் நமக்கு கிடைக்கணும், பாவ மன்னிப்பு கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 70க்கும் மேற்பட்ட முறைகள் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அந்த நபியார் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, பாவத்திற்கு பாதுகாக்கப்பட்ட நபி. இந்த தீன் வருவதற்கு முன்னாலே இளமையிலேயே அவர்கள் பாவம் செய்யாமல் பாதுகாக்கப்பட்டார். திருவிழாவுக்கு எல்லாரும் போறாங்க மக்காவில், அவருடைய குறை வழக்கப்படும். நபியை அழைச்சிட்டு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயது குழந்தை, வேறு வழியில்லை, பெற்றோர்களோடு மற்றவர்களோடு போகிறார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு கடும் உறக்கத்தை கொடுக்கிறார். திருவிழாவில் எந்த காட்சியும் அவர்கள் பார்க்கவில்லை, எந்த செய்தியும் அவர்கள் காதவில்லை. கடும் உறக்கம். மறுநாள் வெயில் சுள்ளென்று அடிக்கிற அந்த உஷ்ணத்தில் தான் அவர்கள் எழுதுகிறார்கள். இது ஒரு நிகழ்வு. அடுத்து மக்கா சரியாக புனருத்தாரணம் செய்யப்படுகிறது. அதை சரி பண்ணுறாங்க, திரும்ப கட்டுறாங்க. அந்த வேலையில் எல்லோரும் பங்கெடுக்கிறார்கள், கல் சுமக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல் சுமக்கிறார்கள். அவள் இப்னு அப்பாஸ் அவருடைய உறவுக்கார், அவங்க சச்சாம, அவங்க சின்ன பையன் தானப்பா, எதுக்கு வேட்டி, அது அப்படி சும்மாடு மாதிரி அப்படி சுற்றி தலையில் வச்சு கல் சும்மான்னு சொல்லி வேட்டி எடுத்துட்டாங்க. வேட்டி ஆடை இல்லாமல் இருந்தால் அது ஒரு பெரிய அசிங்கமாக குற்றமாக கருதப்பட முடியாத வயசு தான். சொல்லப்போனால் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது எந்த வீட்டிலையும் குழந்தைகளுக்கு. ஆனால் இன்றைக்கி விதவிதமான ட்ரெஸ்ஸு, அதுகளுக்கு தான் இன்றைக்கி நிறைய ட்ரெஸ்ஸு. திருநாளைக்கு அதுகளுக்கு தான் காஸ்ட்லி. நமக்கு கூட சீக்கிரம் முடிஞ்சுது, 1000 ரூபாக்குள்ள முடிஞ்சிடும். குழந்தைகளுக்கு 4000, 5000, 2, 4, 6 அன்பை பொறுத்து எவ்வளவு ட்ரெஸ் இருக்குது. பிறந்த உடனே வகை வகையாக இன்றைக்கு இருக்குது. ஆனால் நம்ம ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் குழந்தைகளுக்கு ஆடை கிடையாது. பெண் குழந்தைகளுக்கு மட்டும் கொஞ்சம் மறைச்சிருப்பாங்க. ஆண் குழந்தைகளுக்கு சொல்லவே வேண்டாம். அது ஒரு வயசு வரைக்கும் ரொம்ப சோதனமாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லை சுமக்கிறார்கள். ஏன் இப்படி கல்லை சுமக்க வேண்டும்? கால் உனக்கு பாரமாக இருக்கும் என்று சொல்லி
ஒரு நன்மையை கருதி ஆடையை அவிழ்க்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு மயக்கத்தை கொடுத்தார். மயங்கிட்டாங்க, மயங்கி விழுந்துட்டாங்க. உடனே அந்த ஆடையை அவர்கள் மேலே போர்த்தி, ஏன் இப்படி செய்ய வேண்டும்? அல்லாஹ் அங்கிருந்தே பாதுகாக்கிறார். நபி அங்கிருந்தே பாதுகாக்கிறார், அங்கிருந்தே கண்ணியப்படுத்துகிறார். அது மட்டுமா, ஆடு வைத்துக் கொண்டிருக்கிற போது மாணவர் தலைவர் விரையில் இறங்கி படுக்க வைத்து நெஞ்சை பிளந்து இதயத்தை எடுத்து ஜம்சம் நீரை கொண்டு வந்து அது கழுகி திரும்ப பொருத்தி எத்துணை ஏற்பாடு நபியாக வருவது. இல்லைன்னா இவ்வளவு சிரமங்களை தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு ஃபிரௌனை விட பன்மடங்கு கொடுங்கோளர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறார். பன்மடங்கு கொடுங்கோளர்கள். என்ன பேச்சு, என்ன நமக்கு ஒரு விமர்சனம் வந்துவிட்டால் அன்றைக்கு உறக்கம் வரமாட்டேங்கிறது. சாப்பாடு இறக்கல, உறக்கம் வரல. அந்த பிரச்சனை, அந்த இஷ்யூ சரியாகிற வரைக்கும் நாம இருப்பதில்லை. அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவ்வளவு வருத்தம், உறக்கம் கிடையாது, உணவு கிடையாது. ஆனால் எத்துணை முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவமானப்பட்டிருப்பார். கல் யார் எறிவார்? யாரை கல்லால் எறிவார்கள்? வைத்தியத்தான் எறிவாங்க. சாதாரணமான ஆட்களை எறிய மாட்டாங்க. ஒன்று நாயை எறிவாங்க அல்லது பைத்தியத்தை எறிவாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணியிருக்காங்க. தாயிஃப் நகரத்தில் அந்த சிறுவர்களை விட்டு கல்லால் அடிக்க செய்தார்கள் என்று சொன்னால் இவர் மனிதராக மதிக்கக்கூட லாயக்கற்றவர் என்கிற நிலையிலே அந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டார்களே. அன்றைக்கும் அவர்களுக்கு இரவு வந்திருக்கும் இல்லையா? அன்றைக்கும் இரவு வந்திருக்கும் இல்லையா? அன்றைக்கும் அவர்களுக்கு குடும்பம் இருந்தது இல்லையா? அதை எப்படி எதிர்கொண்டார்கள்? அதற்கான வலு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரத்யேகமாக கொடுத்தான். ஈமான் நம்மை விட பன்மடங்கு அல்லாஹ்வை தரிசித்த, அல்லாஹ்வுடைய அனுக்கிரகம் பெற்ற, அல்லாஹ்வுடைய அன்பை, வஹியை, செய்தியை நேரடியாக பெற்ற அந்த தைரியம் தான் இன்றைக்கும் அவருடைய ஆளுமை. இன்றைக்கும் அவருடைய ஆளுமை. இன்னைக்கு எங்கள் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் சுகம் இல்லை. அவருக்கு ஒரு சின்ன சர்ஜரி, சிறு குழந்தைகளுக்கு ஓதி கொடுக்குறோம். அப்போ அவருடைய மாணவர்களை ஒரு 10-15 பேரை திரட்டி நீங்கள் அவரை சந்திச்சுட்டு வாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செய்யணும், கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? அதனால் ஒரு நோயாளியை பார்க்க போகும்போது எதையாவது வாங்கி போகிறது ஒரு பழக்கம். அதற்காக ஏற்பாடு செய்து, கட்டாயம் கிடையாது. இலங்கையில் பேசுகிறாங்க, அங்கே குறைந்தபட்சம் ஒரு 5 கிலோ சீனி, ஒரு பெருமானம் உள்ள ஏதாவது ஒன்றை வாங்கி கொண்டு தான் நோயாளிகளை சந்திக்க வேண்டும் என்பதற்காக நோயாளி பார்க்க போகிறதே கிடையாது. ஏன்னா கையில் ஒன்றும் கிடையாது. அப்படியே அந்த இஸ்லாம் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. இருந்தாலும் ஒரு மரம் மணியாகும். இப்போ அந்த குழந்தைகள் இடத்துல இன்றைக்கி காலையில் பேசுகிறேன். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 விஷயங்கள் 6 விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சந்தித்தால் சலாம் சொல்வது, விருந்துக்கு அழைத்தால் பதில் சொல்வது, தும்மினால் இரஹம்துல்லாஹ் என்று சொல்வது, நோயுற்றால் நலம் விசாரிப்பது, இறந்தால் அடக்கம் செய்வது. இப்போ ரசூல்லா எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக இருக்காங்க. ரசூல்லா நோயாளியை சந்திக்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே சின்ன சின்ன பசங்க, 4th, 5th, 6th இந்த மாதிரி படிக்கிற பசங்க, அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஃபீட்பேக் இன்னும் கேட்கல, நாளைக்கு தான் கேட்கல. இப்போ அவங்கள ரெடி பண்ணி, அப்போது நோயாளியை எப்படி சந்திக்கிறது, எப்படி சந்திக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழிமுறைகளை சொல்லித் தர்றாங்க. நோயாளி சலாம் சொல்லணும். முதல்ல அவரை விசாரிக்கணும். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நீங்கள் துவா செய்யுங்க. நாம தான் அவங்க துவா செய்யணும் இல்லையா? அவர் தான் சிக்கா இருக்கிறாரு, வீக்காக இருக்கிறாரு, நம்ம நல்லா நடமாடிக்கிட்டு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவரிடத்தில் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட துவா செய்ய சொல்லுங்கள். ஏன்? அல்லாஹ்வின் அருளுக்கு அவர் நெருக்கமாக இருக்கிறார். அவர் தான் அல்லாஹ்வுடைய அருளுக்கு நெருக்கமாக இருக்கிறார். அதனால் பாவங்கள் மன்னிக்கப்பட துவா செய்ய சொல்லுங்கள். பிறகு கொஞ்ச நேரம் உட்காருங்கள், கொஞ்சமாக பேசுங்கள். நோயாளிகளை சந்திக்கும்போது ரொம்ப நேரம் எடுத்துக்கணும். அவங்க விரும்பினார்கள், தவிர்க்க முடியாமல் வேறு ஆள் இல்லை, துணைக்க வேண்டும், உங்களோடு இருந்தால் நல்ல சந்தோஷமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாலே தவிர மற்ற நேரங்களில் ரொம்ப நேரம் இருக்கும். அவங்க
அசௌகரியம், டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடாது. போகணும், குறைவாக பேசணும், குறைவான நேரம் இருக்கணும், நம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு துவா செய்யணும். இதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து லைனில் நிறுத்தி 3 பேராக நிறுத்தி இன்றைக்கு காலையில் அனுப்பி இன்றைக்கும் ஆளுமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண நிகழ்வை சும்மா செய்யலை, நபி இப்படி செய்தார்கள் என்று சொல்லி செய்யும். இந்த ஆளுமைக்கு இருந்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரத்யேகமாக இந்த வலுவை, இந்த எதிர்ப்பை தாங்குகிற மனவலிவை அவர்கள் கொடுத்தார். கியாமத் நாள் வரைக்கும் அவர்கள் தான் நபி. சொல்லப்போனால் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனி நபி. ஆனாலும் இனி பிறந்து வருகிற போது, இனி வருகிற போது, உலகத்தில் இறங்கி வருகிற போது அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனைத்தான் பின்பற்ற வேண்டும், பின்பற்றுவார். முந்தைய வேதங்கள் மாற்றப்பட்டு விட்டது. குர்ஆன் வந்ததற்கு பிறகு முந்தைய வேதங்களுக்கு வேலை இல்லை. சையதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, தௌராத்தில் நல்ல செய்திகள் இருக்கிறது யார சொல்லலாம், அவற்றை நாங்கள் குறித்துக் கொள்ளட்டுமா என்று கேட்டபோது கடுமையாக முகம் சிவந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடுமையாக கோவப்பட்டார். இந்த வேதம் குர்ஆன் இறங்கியதற்கு பிறகு இன்னொரு வேதம் எதற்கு, இது மட்டுமே போதுகிறார். ஏனென்றால் எல்லாவற்றுடைய தேவையும் கியாமத் நாள் வரைக்கும் உண்டான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த வேதத்திற்கு. அப்படிப்பட்ட ஆளுமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கான பல்வேறு வழிகளை சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான், அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது. ஒரு ரிஸ்குன் கரீமுன், சங்கையான உணவு இருக்கிறது சொர்க்கத்தில். உணவு எப்படி கிடைத்தாலும் உணவு தான், ஆனால் அது கண்ணியமாக சங்கையாக கிடைக்கும். அது கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். நம்முடைய எண்ணமும் விருப்பமும் பிரார்த்தனையும் அப்படி இருக்க வேண்டும். ஏதாவது கிடைத்தால் போதும் என்றால் அப்படித்தான். எண்ணம் போல் வாழ்க்கைக்கு சொல்வார்கள். அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் இறைவன் மாற்றுவது கிடையாது. இவன் தான் விருப்பம், இவனுடைய எண்ணம் தான் கிடைக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலே முன்னால் அவர்களெல்லாம் மறித்து போய்விட்டார். பேர குழந்தைகள்கிட்ட என்ன வேணும்னு கேட்கிறார். ஒருத்தர் இப்படி விரலை சேர்க்கிறார், விலாங்கு. இன்னொருவர் அம்மி அரைக்கிறார், இன்னொரு குழந்தை. அது மாதிரியான சின்ன உணவு. இருவர் வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது என்பதை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். மீன் கேட்டவர் ராஜாவை போல, சாதாரண துவையில் போதுமானது என்று சொன்னவர் மிக மிக எளிமையான வாழ்வு. இதுக்கடையில் பார்த்து அந்த முரண்டு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இந்த சாதாரணமாக இருந்தார் இல்லையா, அவர் மெத்தப்படுத்தவர், பல மொழிகள் தெரிந்தவர். அவருடைய வாழ்க்கை சாதாரணமாக இருந்தது. ராஜா போல வாழ்ந்தவர், ஒரே ஒரு மொழி. உலகின் பல நாடுகளை சுற்றி வந்தார், வியாபாரம் செய்தார், கண்ணியமாக இருந்தார். எண்ணம் தான். அப்போ அந்த ரிஸ்க்கு நமக்கு கண்ணியமாக கிடைக்க வேண்டும் என்று நாம் எண்ண வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே கெட்ட பெண்கள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட மனிதர்களுக்கு சொந்தம், நல்ல பெண்கள், நல்ல ஆண்கள், நல்ல வார்த்தைகள் நல்லவர்களுக்கு சொந்தம் என்று சொல்கிறார். இது ஒரு பெரிய உண்மை ஒளிந்திருக்கிறது. நமக்கு என்ன வேண்டும் என்று நாம் முதலில் தெளிவாக முடிவு செய்ய. எப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டும், எப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு வேண்டும், எப்படிப்பட்ட சூழல் நமக்கு வேண்டும் என்பதை நாம் தெளிவாக முடிவு செய்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு தக்கவாறு நம்முடைய வாழ்க்கை மாற்றும். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம், வெறும் செய்தி அல்ல, பாடம். இந்திய வரலாறுகள் வாழும் தலைமுறைக்கான ஒரு வாழ்க்கை வழிகாட்டியாக பாடமாக இருக்கிறது. கெட்ட மனிதர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை சாரக்கூடியது கெட்டவைகளாகத்தான். நம்முடைய எண்ணம் எப்படியாவது போல ஒத்த மனிதர்களைத்தான் ஈர்க்கும், ஒத்த விஷயங்களைத்தான் ஈர்க்கும். அலைவரிசை ஒன்றாக இருந்தால்தான் ஒன்றாக செயல்பட முடியும். எனவே அப்படிப்பட்ட சூழல் தான் உருவாகும். எனவே அந்த சூழல் மாற வேண்டும் என்றால் முதல் நம்மை மாற்றிக்கொள்ளும். அந்த இடத்துல இருந்து ஹிஜ்ரத் எதற்காக? மக்காவிலேயே சாதிக்க முடியாதா? அதில் ஒரு பாடம் இருக்கிறது, நல்ல சூழலை தேடி போக வேண்டும். வரலாற்றில் ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 100 கொலைகளை செய்து 100 கொலை. பிறகு அவர் மனம் திருந்தி பாவ மன்னிப்பு கேட்கிற போது அதற்கு இன்னொரு இடத்தை பயணப்பட சொல்கிறார்.
அங்கே போகிற வழியில் தான் அவருக்கு மரணம். இப்போ நல்லவரா கெட்டவரா குழப்பம் மாணவர்களுக்கு. அல்லாஹ் ஒரு ஆள் மூலமாக ஒரு யோசனை சொல்லி விடுகிறான். பாவம் செய்த பூமி பக்கத்தில் இருந்தால் அவர் குற்றவாளி என்று முடிவு செய்யுங்கள். பாவ மன்னிப்பை நோக்கி பயணப்பட்ட பூமி பக்கத்தில் இருந்தால் நல்லவர் என்று முடிவு செய்யுங்கள் என்று சொல்லும்போது அவர் எந்த ஊரை நோக்கி நடந்தாலும் அதற்கு அருகாமையில் இருந்தால் எனவே அவர் நல்லவர் என்று முடிவு செய்யப்பட்டது. அப்போ அவர் கிளம்புறார். தன்னுடைய பாவம் அவரை உறுத்துகிறது, வருத்துகிறது. அதற்கு மாற்றம் வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார், முயற்சி செய்கிறார். ஒரு இமாமை ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் நமக்கு தெரியும் வெளியே வர முடியாது. ஆனால் வெள்ளிக்கிழமை தோறும் அந்த கைதி உடையை அப்படியே சரி செய்து கொண்டு அந்த கேட் வரைக்கும் வந்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நான் ஜும்மாவிற்கு போக வேண்டும் என்று கேட்பார். ஐயோ நீ ஜெயிலில் இருக்கியா, உள்ளே இரு, வெளியெல்லாம் போக முடியாது. இது முதல் வாரம். 2வது வாரம் அதுபோல் அந்த உடையை கசங்கி இருக்கிற அந்த கைதியின் உடையை அப்படியே சரி செய்து கொண்டு வாசல் வரைக்கும் வருவார். வந்து அந்த காவலாளிக்கு சொல்வார், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நான் ஜும்மா தொட போக வேண்டும். போன வாரம் சொன்ன லூசு விசு பிடிச்சிட்டான், உள்ள கிடையாது. ஒவ்வொரு வாரமும் சொல்லுவான். அப்போ அவனுக்கே அந்த காவலாளிக்கு எரிச்சலை, ஏன் அப்படி செய்கிற? அந்த இமாம் சொன்னாங்கன்னா, இதிலிருந்து இந்த அந்த அந்த இது கதவு வரைக்கும் என்னுடைய சக்தி, நான் வரலாம். நான் ஜும்மாவிற்காக இதுவரைக்கும் வந்து என்னுடைய முயற்சி காட்டுகிறேன். நானாக முடிவு செய்யக்கூடாது. ஒருவேளை திறக்கலாம், வாய்ப்பு பிறக்கலாம். எனவே நான் இருக்கும் இடத்திலிருந்து அந்த கதவு வரைக்கும் நான் வருகிறேன். என்னுடைய முயற்சிக்கு நான் ஜும்மாவிற்காக முயற்சி செய்து விட்டேன். இதற்கு பிறகு எனக்கு வழி கிடைக்கவில்லை. என்ன சிந்தனை பார்த்தீங்களா? நாம் என்ன நினைப்போம்? ஜெயிலில் போட்டாங்க, நமக்கு தரமாட்டாங்க, நாம உண்மை அதுதான், உண்மை அதுதான். ஆனால் நாம முடிவு செய்து கொண்டு நம்மை சுருக்கிக் கொள்வோம். ஆனால் நாம் அப்படி செய்யணும். அதனாலே அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேண்டும், மகத்தான ரிஸ்க் வேண்டும், அந்த மாற்றம் வேண்டும், நம்மை ரித்துவம் வேண்டும். நாம் படித்த இந்த பாடங்கள், நாம் கேட்ட இந்த விளக்கங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை மாற்றக்கூடிய ஒரு நெம்புகோலாக மாறும். அதற்கு மாற்றம் நம்மிடத்துக்கு உருவாக வேண்டும். எப்போதுமே விசாலமாக சிந்திக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேண்டும், நமக்கு சொர்க்கம் வேண்டும், சொர்க்கத்தில் அவனுடைய காட்சி வேண்டும், நபியுடைய அருகாமை வேண்டும், உயர்ந்த பதவிகள் வேண்டும் என்று நிறைய நன்மையான விஷயங்கள் எவைகளெல்லாம் இருக்கிறதோ அவற்றை நாம் கேட்க வேண்டும். அதை தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அதுதான் நம்ம பாடங்களாக தருகிறது. இந்த பாடங்களை வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சரியாக்குவதற்கு நாம் முயற்சிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் உயர்ந்த தௌஃபீக்கை நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா